Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna fi khalqis samawati wal ardi wa ikhtilafil layli wan nahar واختلاف الليل والنهار آيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل فقد أخزيته وما للظالمين من أنصار صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பற்றி பிடிக்க வருகின்றேன் உன் பாதம் வருந்திட வழி சொல்வேன் வெற்றியை தந்திடும் நல்வழி தன்னில் இறைவாயனை ஆட்கொண்டு பற்றி பிடிக்க வருகின்றேன் உன் பாதம் வருந்திட வழி சொல்வேன் வெற்றியை தந்திடும் நல்வழி தன்னில் இறைவாயனை ஆட்கொண்டு கேடும் சோடும் நீதம் என்னை அன்றாமல் நீ காத்திடு கேடும் சோடும் நீதம் என்னை அன்றாமல் நீ காத்திடு கேள்வி கணக்கு நான் என்று நான் கேவலமடையாய் நினைக்கிறேன் நல்லடியார்கள் கூட்டத்தில் நானே என்னை எழுப்பிடு நாளரை அருகில் அமர்ந்து உண்மை நிலமாய் காண வரும் கொடு யாமன்னானோ அந்தாரோ யாமன்னானோ அந்தாரோ யா சுப்ஹானோ அல்லாஹோ யா தய்யானோ அல்லாஹோ நான் நோட்டை விழிந்த படகு கரையத்தான் ஒரு சிறகு நான் விழியின்றா ஒரு படகு என் கண்ணில் உண்மை எழுப்பு நான் நோட்டை விழிந்த படகு கரையேறத்தான் ஒரு சிறகு நான் விழியின்றா ஒரு படகு என் கண்ணில் உண்மை எழுப்பு நான் கூரை இல்லா சிறு உயிர் கொண்டாட்டம் என அடைக்கையில் நான் வேண்டாமென பிடித்த உடம்பை சேரும் நம்பி இருக்கிறேன் தேவா நாளோடு தொலைகையில் நடுமே சோழும் வாழும் எங்கும் நின்றும் நீயும் இருக்கையில் நடுமே சோழும் வாழும் எங்கும் நின்றும் நீயும் இருக்கையில் பற்றி பிடிக்க வருகின்றேன் உன் பாதம் வருந்திட வழி சொல்லு வெற்றியை தந்திடும் நல்வழி என்னை இறைவாயனை ஆட்கொண்டு. السلام عليكم ورحمة الله وبركاته. معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال كي لا ننطفئ أهل كي نحيي فينا الآن
الجنة نسعى بنضال ولكي لا ننطفئ هلم كي نحيي فينا الآمال نزرع قيما نمحي جهلا. عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியோ அளவற்ற அருளாளன்னு சொல்லியோ எனக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு 65 வயசு ஆகுது. இப்படி நான் பழகிருக்கேன். பள்ளி பருவம் முடிஞ்ச பிறகு கல்லூரிக்கு போன பிறகு அரசு அலுவலராக நான் போயிட்டேன். இப்போ இந்த லைன்ல இந்த பழக்கங்கள் எனக்கு இல்லாம அப்படியே இருந்துச்சு. இப்போ நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபரை போல எனக்கு வாழ்க்கை முறையை நான் இப்பதான் அமைச்சிருக்கேன். இந்த ஊருக்குள்ள வரும்போது 10-15 பள்ளிகளை கடந்துதான் நான் மில்லத்பாய் அவருடைய இல்லத்துக்கே வந்தேன். இது போன்ற ஊர்களையும் பெரிய ஜமாத்துகளையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு பேர் ஆனந்தமும் பெரும் மகிழ்ச்சியும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆபீஸரா இருக்கும்போது அப்படி நினைச்சு இதை நம்ம என்ஜாய் பண்ணி படைத்த இறைவனுக்கு நன்றியை கூறி எனது வாழ்க்கை முறையை நான் இப்போ அமைச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக இங்கு நடத்தி கொண்டிருக்கும் SME Plus திரு ஜனாப் மில்லத் அவர்கள், மேடையில் அமர்ந்துள்ள இந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள், இந்த பயிற்சியை உங்களுக்கு சிறப்பாக நடத்தி தந்த உங்கள் ட்ரெயினர், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்கள், இந்த ஊர் பெரியவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை நேர மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வு டைம் ஆகும், அதனால நான் பிரிக்க முடிக்கணும். நான் விட்டு 2 மணி நேரம் பேசிட்டே இருக்கேன். முதல்ல இப்படி ஒரு காங்கிரகேஷனை நான் ஒரு இஸ்லாமிக் வில்லேஜ்ல ஒரு இஸ்லாமிக் ஸ்மார்ட் டைம் கவுண்டர்ல பார்த்ததே இல்லை. இங்க ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, இங்க 5 பேர் வந்திருப்பாங்க, இதுல யாருமே வந்திருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த அரங்கம் இந்த சைடு ஃபுல்லாவே நிறைஞ்சு இருக்க இடமே இல்லை, அப்படி இருக்கு. இங்கேயும் பாதியை நிறைஞ்சது. இது ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல நீங்க அதுக்குள்ள போய் நம்ம டீப் டைவ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அது ஒரு ஒன் ஆஃப் தி பேசஸ். டீப் டைவிங் அப்படின்னா ஆழமா டைவ் பண்றது, கிணத்துக்குள்ள குளத்துக்குள்ள அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல அதுக்குள்ள நம்ம ஆழமாக சென்று அதை புரிந்து கொள்வது. ஸோ அந்த அளவுக்கு எல்லோரும் ஏஐ பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர் ஜம்ப் இருந்தார், இவர் டீப் டைவ் இருந்தார். அதற்கு உங்க எல்லோருமே எனது பாராட்டம். முதலில் இது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் நமது பெண்கள் இவ்வளவு ஆர்வமாக வந்து நான் எங்கும் பார்த்ததில்லை. இந்த ஊர்ல தான் நடந்தது. அதுக்கு முதல்ல உங்க எல்லாரையும் பாராட்டணும், இதற்கு காரணமானவர்களே பாராட்டணும். கிட்டத்தட்ட நாங்க தென் தமிழகத்துல காயல்பட்டினம், குலசேகரன்பட்டினம், திருவிதாங்கோடு, தக்கலை, மேலப்பாளையம் இதெல்லாம் இருக்கிறது. உங்க ஊருக்கு நேரம் உடல் உங்கள் ஊரோட பெரிய ஊர், நேரமாக பெரிய ஊர், அவ்வளவு பெரிய ஊருக்கு அது ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி, ஒரு முனிசிபாலிட்டி. அங்கேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கல. அங்க 8 காலேஜ் டவுன் உள்ள, அங்கே இப்படி நடந்தது இல்லை. இப்படி ஒரு சர்டிபிகேஷன் இருக்கான்னு கேட்டா அங்கே தெரியாது. ஆனா இந்த ஊர்ல நீங்க சாத்தியப்படுத்திருக்கீங்க. கூகுள் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன் இது எங்க நடந்திருக்கு? ஒரு சமுதாயத்துல 100 பேர் எங்கேயுமே முடிச்சது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. பார்க்கறது சாதாரணமா தெரியலாம். ஒரு ஊர்லயும் நடந்தது. நீங்க வேணா சர்வே எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு ஊர்ல இந்த ஐயம்பேட்டை மாதிரி ஊரோ, ஐயம்பேட்டையோட கொஞ்சம் பெரிய ஊரோ நீங்க பாருங்க, ஒரு சின்ன முயற்சி எடுத்து
ஒரு 3 மாத காலத்திற்குள்ள ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துல மகளிர் பெருவாரியாக சேர்ந்து 100 பேர் கூகுள் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன், அவங்களுடைய குளோபல் சர்டிபிகேஷன் கேட்டு தான் அதை வெளிப்பட்டு அப்ரூவ் பண்றாங்க. இப்படி சர்டிபிகேட் கிடைச்சிருந்தா மிகப்பெரிய சந்தோஷப்பட முடியும். நானும் இந்த மாதிரிப்பட்ட கோர்ஸ்கள்லாம் சேர்றேன் இந்த வயசுல, அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அது இந்த அளவுக்கு வேலையான சர்டிபிகேட் இல்லை. உங்க சர்டிபிகேட்டுக்கு ஒரு படி கீழே தான். அந்த சர்டிபிகேட் தான் நானே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதுக்கு மேல ஒரு சர்டிபிகேட் வாங்கி ஒரு கலெக்டருக்கு மேல சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க. உங்களை பாராட்டணுமா இல்லையா? மிகப்பெரிய விஷயம். அதுல 7 பார்த்தேன். அந்த சர்டிபிகேஷன்ல உங்களுக்கு 7 இருக்கு இல்லையா? 7 சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க. பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு ஓவர்வியூல ஆரம்பிச்சு நார்மல் எல்லாம் பற்றி சொல்லியிருந்திருக்கு, ஏஜென்ட் ஏஜென்ட் சொல்லியிருந்திருக்கு, ஆட்டோமேஷன் பற்றி சொல்லியிருந்திருக்கு. இதெல்லாம் அங்கங்க 2 வேர்டு பார்த்து படிச்சுட்டு போவோம் டீம்ஸ்ல. அந்த காரணத்துல நீங்க ஒரு கோர்ஸ் அதுலயும் கூகுளே எனேபிள் பண்ண ஒரு கோர்ஸை சர்டிபிகேட் வாங்கி பாஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு காரணமான ஆசிரியரையும் நம்ம பாராட்டணும். ஆசிரியர் இருக்கிறாரு, அவரை உண்மையிலேயே நான் பாராட்டணும். அது ரொம்ப குறைஞ்ச செலவுல நடந்திருக்கு. நான் சில கோர்ஸ் சேர்ந்திருக்கேன், இந்த அளவுக்கு வேலையான சர்டிபிகேட் இல்லை. ஆனா அதுக்கே 8000 ரூபாய் 9000 ரூபாய் ஆகும். நான் இதுல 3-4 கோர்ஸ் சேர்ந்திருக்கேன். எல்லாம் 5000க்கு கீழே எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் கேட்டீங்க 1000 ருபீஸா? 1000 கூட இல்லையா? முதல்ல நான் சேர்ந்திருக்கணும். இப்போ ஆச்சரியமா இருக்கு. பாஷா இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இப்போ ஒரு சில பொதுவான கருத்துக்களை நான் சொல்லி தர்றேன். எதுக்கு இந்த ஏஐ நம்ம படிக்கணும்? இதை படிக்கணும்னா என்ன ஆயிர போகுது? படிச்சதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? படிக்காதவங்களுக்கு என்ன ஆயிடுது? படிச்சதுனால நமக்கு என்ன அடிச்சுன்னா என்ன வேல்யூ வச்சு அப்படி இப்படி நீங்க நினைக்கலாம். வேற எந்த விஷயத்துக்கு வேண்டி இல்லைன்னா கூட இஸ்லாத்துல பிறந்து ஈமான் கொண்ட இஸ்லாம் முஸ்லீமா நாம இருக்கிறதுனால முதல்ல இது நம்மளுடைய டியூட்டி. இது நம்ம டியூட்டி. இது நம்மளுடைய டியூட்டின்னு சொல்லியிருக்க ஆள் யார்? நம்மளை படிச்ச அல்லா. மேலும் அறிவில கூடி இருக்கிறது யார்? நமது இறுதி தூதர் நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபர் said, it is the duty of every Muslim to seek and gain knowledge. அறிவை தேடி அறிவை பெறுதல் ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார் நபர் முஹம்மது. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏஐயால எந்த பிரயோஜனம் இருந்தா எந்த பிரயோஜனம் இல்லாட்டா ரசூலுல்லாஹ் இது அறிவை தேடி செல், அறிவை தெரிந்து கொள். This is the direction, this is the advice, this is the instruction of none other than Prophet Rasulullah. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த ஒரு காரணம் போதாதா ஏஐ படிக்கிறது இல்லையா? இது புது அறிவா இல்லையா? ஒரு புதுமையான விஷயமா இல்லையா? நம்மளோட அறிவுடையோட ஆக்குதா இல்லையா? அறிவுடைய சமுதாயத்தோட நம்மளை உயர்த்தி வைக்குதா இல்லையா? இல்லையா? சோ இது எதுவுமே இல்லைன்னா கூட அறிவை தேடி சென்று அதை தெரிந்து கொள், இது வந்து முஸ்லிம்களோட கடமை என்று நமது தூதர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல என்ன காரணம் வேணும்? திஸ் இஸ் நம்பர் 1. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இறக்கின குர்ஆன் முதல் வேர்டே என்னது சொல்லுங்க? What is the first word that was given to Prophet sallallahu alaihi wasallam? இக்ரா, read. இதான் முதல் வார்த்தை. குர்ஆன் இவ்வளவு பெரிய குர்ஆன் இல்லையா? இத்தனை சூறாக்கள், இத்தனை வெர்சஸ் இருக்கு. எப்படிப்பட்ட காலகட்டங்கள் எந்தெந்த காரணங்களுக்காக வந்து எந்தெந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சூறாக்களை இறக்கிக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட்ல ரசூலுல்லாஹ் இறங்கினது என்னது? ரீட், வாசி, வாசியுங்கள், வாசியும் அப்படின்னு அல்லாஹ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். உலக மக்களுக்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனா வருது. சோ வேற எந்த காரணத்துக்கு முன்னாட்டணும் அல்லாஹ் சொன்னதுக்காக நமக்கு தெரியணும், நாம படிக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். இது அல்லாஹ்வுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்றது, நம்ம அடாப்ட் பண்றது இல்லையா? ஏஐ பரக்கா ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ்விடம் வந்து இந்த காலகட்டத்திற்கான பரக்கத்து இது இல்லையா? இது வேலை கிடைக்குது, வேலை கிடைக்காம போகுது, அதுக்கு கவலையே கிடையாது. இறைவனது கட்டளை ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தி மேலும் சொல்றார். Prophet Muhammad has also said, அறிவை தேடி
அதன் பாதையில் செல்பவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவின் பாதையில் செல்பவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை திறந்து இலவாக ஆக்கப்படும். அப்புறம் என்ன இருக்குது? ஏன்னு இல்லை, எத்தனை ஐ வந்தாலும் படிச்சுதான் தீரணும். சரிதானா? வேற எந்த விஷயத்துக்கு இல்லாவிட்டாலும் இஸ்லாமியரா பிறந்த ஒரே காரணத்தினால நாம தெரிந்தே ஆக வேண்டும். கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒன்றாக முடியுமா? இன்னும் அல்லா கேட்கிறான். எல்லா இதிகாசங்களும் கேட்குது, எல்லா நிகழ்வுகளும் கேட்குது, எல்லா நூல்களும் சொல்லுது, எல்லா அரங்குகளும் சொல்லுது. ஒரு தாய்க்கு பிறந்த 5 குழந்தைகளும் ஒன்றுதான், 5 சுகமாக பார்ப்பார்கள். இருந்தாலும் சற்று படித்தவன் மீது தனியாக ஒரு பிரியம் வராதா? எந்த ஐயன் வள்ளுவன் கூறுகிறான்? கற்றவனும் கல்லாதவனும் ஒன்றா என்று கேட்கிறார்கள். கிரிட்டிகளா திங்க் பண்ணாத, ரொம்ப விவரத்தோட இல்லாத ஆட்களை அல்லாவே ரொம்ப பிரியப்படலைங்கிற மாதிரி எனக்கு சரியா தெரியல. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வேற எதுக்கு இல்லாத இதுக்க வேண்டியாவது நீங்க படிச்சாகும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன், அவங்கள்ட்ட பரிமாறிட்டு இருந்தேன். நேற்று நைட்ல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இஸ்லாத்துல கொஞ்சம் பேண்ட், கொஞ்சம் ஷர்ட்டு, டிஷர்ட் 10-20 ரூபாய் இருக்கு, நல்ல நிலையில இருக்கு. நம்ம சந்தெல்லாம் கிழிச்சு போயிடல, கொஞ்சம் பழசு, அதை நீட்டா வாஷ் பண்ணி அதை அயன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை யாருக்காவது கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. தெருவோரத்துல ரோட்டோரத்துல பாக்குறேன், பிச்சை எடுத்து ஷர்ட்டே போடாம ஒரு கிழிஞ்ச பேண்டையோ அல்லது 1.5 மாசம் 2 மாசம் 3 மாசம் பொய்க்கப்படாத அதையே போட்டுட்டு இருக்காரு. மேல போடுறதுக்கு ஒண்ணு இல்லை, அங்க இருக்குது. இந்த மாதிரி ஆளுக்கு இதை கொடுத்துடலாமா? நல்லா தானே இருக்குது. ஏன்னா ஒரு 3-4 வருஷம் ஆயிடுக்கும். 4-5 பேண்ட், 7 ஷர்ட், ஒரு 4-5 டிஷர்ட், இது நீட்டா இருக்கு, அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நினைச்சுக்கிட்டு இருப்பது பேரலாம். எனக்கு என்ன சொன்னா இல்லையா, புதுசா நான் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி இஸ்லாத்துல இருக்கணும்னு சொல்லி சொன்னா இல்லையா? பஸ்ல புதுசாதான் எனக்கு என்ன ஆர்வம், இல்லாட்டி அப்படி இல்லை, அது ஓப்பனா நான் சொல்லிடணும். அப்ப நான் நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்றது, எதை நீ நல்லதில்லை என்று எந்த ஆடையை அணியாமல் இருக்கிறாயோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது பேரனால ஞாபகம். எந்த உடை நல்லதில்லை என்று நீயே அணியவில்லையோ இதை உனக்கு சகோதரனுக்கு கொடுக்காதேன்னு. சகோதரன் எல்லாம் தெரிஞ்சானே. சோ இது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒண்ணு பிராக்டிக்கலா பாக்குறேன், அவங்க ஒண்ணுமே இல்லாம அழுக்கு துணி 6 மாசம் போட்டு தெருவில் கிடக்கலாம், அது மேல ஷர்ட்டும் இல்லை, அவனுக்கு சம்திங் பெட்டர் தான் நத்திங் இல்லையா, இது கொடுக்கலாமே. குளிர்ல கிடக்கலாம், கொசு கடிச்சு சாகுது அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனா முகமதோட இந்த அறிவுரையை கொடுக்கவும் இருக்குது. சோ நான் என்ன பண்றேன், ஒரு நல்ல கற்றறிந்த ஒரு இமாம்கிட்ட கேட்கணும், நல்ல இஸ்லாமிக் ஸ்காலர்கிட்ட கேட்கணும். சும்மா என்ன பண்ண, பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லி ஒரு ChatGPT மாதிரி அது இருக்கும், அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லும். பெர்ப்ளெக்சிட்டி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பெர்ப்ளெக்சிட்டில இந்த டவுட்டை நானே கேட்டேன், இதுல இருந்து வெளிவரதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அது அடுத்த செகண்ட்ல ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்காலர் மாதிரி, ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி மாதிரி அது சொல்லுது. இந்த மாதிரி டவுட்டு பெரிய பெரிய இஸ்லாமிய ஸ்காலர்களுக்கே வந்திருக்குன்னு தான் சொல்லுது. இதே டவுட்டு உனக்கு மட்டும் வரல, பெரிய பெரிய இஸ்லாமிய அறிஞர்களுக்கே இந்த டவுட் வந்திருக்கு. அதனால உனக்கு இந்த டவுட் வந்ததுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி தனது பதில அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பிக்கும். அது சொல்லுது, இனி தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா பழைய துணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களது நண்பர்களுக்கு கொடுத்துள்ளார். பழைய துணிகளை ரசூலுல்லாஹே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸோட துணிகளை வாங்கி இவர் போட்டிருக்கிறார். இது முதல்ல. சோ இஸ்லாத்திலே அதுக்கு வழி இருக்குது. 2வது சொல்லுது, ஒரு முஸ்லீம் இருக்கிறவன் ஒரு முஸ்லீம் வைப்போம், நீ இந்த பேண்ட் ஷர்ட்டை கொடுத்தா அவங்க ஜும்மாக்கு அதை போட்டு போவோம். போடுறதுக்கு இல்லாதாலே அவன் ஜும்மா கூட போகாம இருக்கலாம். அந்த பறக்கத்துலாம் அவனுக்கு கிடைக்கும். பிராக்டிக்கலா சொல்றது. சோ இப்படி இஸ்லாத்துல இப்படி இருக்கு. என்ன காரணம்னா, அது கந்தலா கிழிஞ்சு போய் அளவு சரியில்லாம 4 பேர் பார்த்து நகைக்கக்கூடிய அளவுக்குள்ள துணியை நம்ம கொடுத்துடக்கூடாது. அது அவமானப்படுத்துற மாதிரி. இதுதான் இதுக்கு பொருளே ஒழிய
இது அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் காலத்துல இது வந்து டிபேட் பண்ணப்பட்டிருக்கு, பண்ணி செட்டில் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி குர்ஆன்ல சில வசனங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்கள் இதெல்லாம் சொல்லி இதை செட்டில் பண்ணி அது சொல்லுது. அது பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்யூஷன் தானே கேட்டேன். தீர்ப்பு மாதிரி கொடுக்கணும், தீர்ப்பு தாராளமாக கொடுக்குறான். கொடுக்கறது மட்டும் இல்லாம இது கொடுக்கணும், அது நல்லது, அது உங்களுக்கு பரக்கத்து தரும். அவர் வந்து ஒரு ரமலானுக்கு 5 நாள் முந்தி வந்து அவர் ரமலானுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு அவர் கொண்டாடுவாரு. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அவர் ஜும்மாக்கு போவார். இதெல்லாம் உனக்கு பரக்கத்து, இது உடனடியா செய்யலாம், இதுல தப்பு. நான் அந்த ஜசக்கெல்லாம் ரைடுன்னு சொல்லி அதுக்கு அடிச்சேன். ஒரு இஸ்லாமிக் டிஸ்கஷன் தானே, ஜசக்கெல்லாம் என்ன அடிச்சா அது பதில் சொல்லு. எனக்கு என்னன்னு தெரியாது, கேட்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் அதுல அர்த்தமா சொல்லி தொடர்ந்து வேற ஏதாவது உங்களுக்கு சம்பந்தமா சொல்லணுமா, இது போல வேற டவுட்டுகள் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்டு. சோ இதுதான் ஏஐய படிக்கணுங்கிறது, இதுதான் ஏஐயோட புரோஜனம். இதுதான் எல்லாம் சொன்னது, அறிவை தேடி செல், அறிவை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்ப நீங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது சர்டிபிகேட், நாட் ஜஸ்ட் a piece of paper இல்லையா, இட்ஸ் a symbol of recognition, the first recognition. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு பெரிய பங்களாக்குள்ள உங்களுக்கு போறதுக்கான ஒரு அங்கீகாரம். நாங்கெல்லாம் போக முடியாது, இவங்கெல்லாம் போக முடியாது, நீங்க போகலாம். என்ட்ரி பாஸ் உள்ள நுழைஞ்சிடலாம். இனி என்ன இருக்குது, ஏஜென்டிக் ஏஐ இல்லையா. ஏஜென்டிக் ஏஐனா நீங்க ஒரு 7-8 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுறலாம். நாளைக்கு 11 மணிக்கு எனக்கு இதை ஞாபகப்படுத்தணும், இது ஒன்று சொல்றது. இப்போ tomorrow by 11 o'clock remind me, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. அப்புறம் என் கேலண்டர், கூகுள் கேலண்டரை பார்த்து அதுல என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை 3 hours முன்னாடி எனக்கு ரிமைண்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு எனக்கு வந்துட்டு ஜிமெயில் அல்லது மெயில் அதனுடைய சம்மரியை எனக்கு சொல்லணும். இதெல்லாம் நானே சொல்லி வச்சிருக்கிறது. முன்னாடி சொல்லி இதை அடுத்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா பாடத்துல, இது ஏஜென்டிக் ரோல். ஸோ இதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். டிசிஎஸ் கம்பெனி உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, டிசிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ். டிசிஎஸோட சேர்மன் அவர் டாடா இறந்த பிறகு இப்ப நம்ம ஊருக்காரு நாமக்கல்காரு தான் அவருடைய சேர்மன் சந்திரசேகர். அவர் சொல்லியிருக்காரு, இப்போ டிசிஎஸ்ல 5 லட்சம் பேரோ 6 லட்சம் பேரோ அவங்களுடைய எம்ப்ளாயிஸ். இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல அப்போ இந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். இதுல ஒரு 1 லட்சம் பேர் குறைகிறாங்கன்னா அந்த 1 லட்சம் பேருக்கு பதிலாக 1 லட்சம் ஏஜென்ட்ஸ் will be working. Agents will be working on your behalf. So you should learn to work to share this space with agentic AIs. பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, நீங்க இருக்கீங்க, இந்த பக்கம் சாயராம் இருக்கும், இந்த பக்கம் முஸ்தபான்னு ஒருத்தர் இருப்பாரு. முஸ்தபா இருக்கும் இன்னொரு ஏஜென்ட் இருக்கும். இந்த 2 வருஷத்துல இந்த சிஸ்டம் இப்போ இருக்குது. இந்த 2 வருஷத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் 4 lakh ஹியூமன் எம்ப்ளாயிஸ், 1 lakh ஏஜென்டிக் ஏஐ, 1 லட்சம் ஆர்டிபிஷியல் ஏஜென்டிக் ஏஐ, 1 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் ஹியூமன் எம்ப்ளாயிஸ். நம்மள மாதிரி ஆளு. لا تغرق فالدنيا زوال، فالغاية والهم الأسمى فردوس الرحمن ظلال، فردوس الرحمن ظلال. معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال، أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال. معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال، أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال. ميزنا الله بقرآن يعصمنا إن غصنا مال، إن مهمتنا في الدنيا ندعو لله بإذلال. ميزنا الله بقرآن يعصمنا إن غصنا مال، إن مهمتنا في الدنيا ندعو لله بإذلال. وإذا أشعلنا مصباح
تبصرة عن كل ضلال. أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال. معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال.